सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा 534 பக்கம் அடியிலிருந்து 3வது லைன். சுஷுப்தி பிரளயாதௌ ஜீவ பிரம்ம விபாகஸ்ய அப்ரதீதத்வேன அவித்யமானதயா பிரதி சுஷுப்தி பிரதி பிரளயஞ்ச முக்தஸ்ய புனராவர்த்தியாபத்திரி இதி வாக்கியம். ஜீவ பிரம்ம விபாகாதேஹ அநாதித்வேன திருஷ்டி திருஷ்டித்வ அனபிபகமஸ்ய உக்தத்வாத். இது திருஷ்டி திருஷ்டிவாதத்தை நம்ம பார்க்கணும். திருஷ்டி திருஷ்டிவாதம்னு சொன்னா, எப்பொழுது பொருள்களை நாம் பார்க்கிறோமோ அப்பொழுதுதான் அந்த பொருள்கள் உண்டாகிறது இருக்கு, மற்ற சமயத்துல அந்த பொருள் இல்லை அப்படிங்கிற அபிப்பிராயம். அப்ப உலகம் முழுக்க வெறும் தோற்றமே ஒழிய எப்பொழுது காணப்படுகிறதோ அப்பொழுது இருக்கா போது காணப்படுவதோட அதுக்கு சாஸ்வதமான ஒரு சத்தை இல்லை அப்படின்னு ஆரம்பிச்சு. இந்த வாதமானது உத்தமாதிகார விஷயம்னு சொன்னேன். சாதாரணமாக நாமெல்லாம் எப்படி நினைக்கிறோம், உலகம் இருக்கு, இருக்கிற உலகத்தை நாம் பார்க்கிறோம் அப்படிங்கிறதா சாதாரணமாக எல்லோரும் அறியக்கூடியதான திருஷ்ட திருஷ்டிவாதம். இப்ப என்ன சொல்றோம், எப்பொழுது நீங்க பார்க்கிறீர்களோ அப்பொழுதுதான் பொருள் உண்டாகிறது அப்படிங்கிற வாதம் திருஷ்டி திருஷ்டிவாதம். சொப்னம் போல, சொப்னம் பார்க்கும் பொழுதுதான் சொப்னத்தில் இருக்க பொருள் உண்டாச்சு, அதுக்கு முன்னால் இருந்ததோ பொருள் இல்லை. அதே போல சுவாப்னிகமான பதார்த்தங்கள் சொப்னத்துக்கு முன்னாலேயும் இல்லை, சொப்னம் பார்த்து முடிந்த பிறகும் இல்லை. ஆனா சொப்னம் பார்க்கிற சமயத்துல இருக்கிறதாக காணப்பட்டது அப்போ அதே தான் இங்கேயும் சொல்லிட்டு இருக்கோம். இப்படிப்பட்டதான பதார்த்தங்கள்ல முதல்ல சொல்லும் பொழுது அனாதியான பதார்த்தங்களுக்கு திருஷ்டி திருஷ்டி இல்லை அப்படின்னு சொல்லணும். ஜீவ ஈசோ விசுத்தாசித் ததா ஜீவேசையோர் பிதா அவித்யா தச்சிதோர் யோகா ஷடஸ்மாகம் அநாதய அப்படின்னு நம்ம மொத்தத்துல 6 பொருள்களை அனாதியா ஒத்துருக்கோம். இப்ப அனாதியா ஒத்துருக்கோம்னா என்ன அர்த்தம்னா, நிஜமான அனாதி சைத்தன்யம் ஒண்ணுதான், அதுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. மற்ற பதார்த்தங்கள் அதுக்கு அதனுடைய ஆதி நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுன்னா அது அனாதின்னு ஒத்துருக்கு. எது ஜீவன், ஜீவனையே அனாதின்னு ஒத்துக்கொள்ள வேண்டும். ஜீவனுடைய உபாதியான எந்த ஒரு மனசு இருக்கோ அல்லது அவித்யை இருக்கோ அது என்னைக்கு பிறந்ததுன்னு தெரியாததுனால அப்படி இருக்குது. ஜீவா ஈஸ்வரன் மாயோபாதிகன், அதே போலதான் மாயா விசுத்தா ததா ஜீவேசையோர் பிதா. ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஏற்பட்டதான் ஒரு பேதம், அவ 2 பேருக்குள்ள ஒரு பேதம் அவித்யா. அவித்யக்கும் சைத்தன்யத்துக்கும் ஒரு சம்பந்தம். அவித்யே தெரியல, அதுக்கு ஆதி தெரியலன்னு சைத்தன்ய சம்பந்தம் தெரியாதோ இது. ஆகையால் இந்த 6ஐயும் அனாதின்னு சொன்னோம். இந்த அனாதியான பொருள்கள்ல திருஷ்டி திருஷ்டிவாதம் ஒத்துக்கொள்றதில்லை அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப அதுக்கு மேல கேட்கிறான், நச்ச சுஷுப்தி பிரளயாதௌ ஜீவ பிரம்ம விபாகஸ்ய அப்ரதீதத்வேன. சுஷுப்தி தூக்கத்திலையும் அதே போலயே பிரளயத்திலையும் ஜீவ பிரம்ம விபாகம் தெரியறதோ? சுஷுப்தியில ஒரு ஞானமும் இல்லை. எத்திர சுப்தோ ந கஞ்சன காமம் காமயதே ந கஞ்சன ஸ்வப்னம் பத்தியதி, ஒரு எண்ணமும் அங்க இல்லை. ஆகிய ஜீவ பிரம்ம விபாகம் ஞானம் அங்கே இருக்குமா? இருந்தா சுஷுப்தின்னு பேர் இல்லை. சுஷுப்தி சமயத்துல ஒரு ஞானம் வரும். அதே போல பிரளயத்துல நாம எல்லாம் யாருமே இல்லை, அப்ப எப்படி ஞானம் வரும்? இல்லை. ஆகியால் சுஷுப்தி பிரளயாதௌ ஜீவ பிரம்ம விபாகஸ்ய அப்ரதீதத்வேன, ஜீவன் வேறு பிரம்மன் வேறு எனக்கூடியதான தோற்றம் அப்ப இல்லை. சுஷுப்திலையும் இல்லை பிரளயத்திலையும் இல்லை. அப்ப
எப்ப இல்லையோ எப்ப தோணலையோ அப்ப அந்த பொருள் இல்லைன்னு அர்த்தம். நம்ம திருஷ்டி திருஷ்டிவாதத்துல எப்படி தோணினா பொருள் அப்ப இருக்கு, தோணலைன்னா பொருள் இல்லை. இதானே நம்ம சொல்றது பேசிக் கண்டிஷன். இப்ப என்ன, சுஷுப்தியிலையும் பிரளயத்திலையும் ஜீவ பிரம்ம விபாகம் தோணலை. தோணலைன்னு நீங்க என்ன சார் சொல்றேன்? இல்லைன்னு சொல்றேன். அதான் சொல்றது ஜீவ பிரம்ம விபாகத்திய அப்பிரதீதத்வேன. அதனால என்ன அவித்தியமானதையா ஜீவ பிரம்ம விபாகம் இல்லையோன்னு சார். அப்ப என்ன சொன்னார்? தூக்கத்திலிருந்து எழுந்துண்டு அதே போலயே பிரதி பிரளயஞ்சா பிரளயமானதுமே அப்ப என்ன ஆனார்? முக்தஸ்ய புனராவர்த்தியாபத்தி. ஏன்னா எல்லாம் பிரம்மமான போயிட்டீங்க, ஜீவ பிரம்ம விபாகம் இல்ல. அப்ப ஜீவன் வேற பிரம்மம் வேற என்கிறது இல்லை. அப்ப என்ன இருக்கு? தடையோட்டோமி இதமங்கிறாரு வெறும் பிரம்மம் தான் இருக்குது. அந்த பிரம்மத்திலிருந்து மறுபடியும் எல்லாரும் வர. அப்ப அந்த முக்தானம் என்னவா இருந்தா? பிரம்ம பாகமாக தானே, பிரம்மமா தானே இருந்தா. இப்ப என்னாச்சு? முக்தானம் திருப்பி வந்துடுற. சோ ஒரு ராத்திரி தூக்கமாச்சுன்னா காலம்பர் எழுதுமே எத்தனை பேர் முக்தி அடைஞ்சாலும் அவளும் திருப்பி வரணும். அதே போல பிரளயத்திலையும் அடுத்த இது வரும் பொழுது எல்லாரும் திரும்பி வரணும். அப்படி ஆயிடுனே சார் உங்க திருஷ்டி திருஷ்டிவாதம் அப்படின்னு கேட்டான். இது ஒத்துக்கொள்ளலாமான முக்தர் திருப்பி இப்படி வர முடியும்? முக்தருக்கு தான் உபாதி சர்வம் போயிடுது. அதனால இது என்ன சொல்ற? அப்படி இல்லப்பா, நான் முன்னாலேயே உனக்கு ஒண்ணு சொல்லியிருக்கேன். இந்த திருஷ்டி திருஷ்டிவாதம்ங்கிறது எங்க அப்ளை ஆகுது? அநாதி ஷட்க பின்ன ஸ்தலத்துல. அநாதி ஷட்கத்துல ஜீவ பிரம்ம இந்த திருஷ்டி திருஷ்டிவாதம் வேலை செய்ய. நீங்க அநாதி ஷட்க பின்னமான ஸ்தலத்துல நான் சொல்லி இருக்க பொழுது இந்த 6ல ஜீவ பிரம்ம விபாகமும் இருக்கு. எங்க? ஜீவகா ஈசகா விசுத்தாசிது ததா ஜீவேசையோர் விதா. இந்த 4வது ஜீவேசையோர் விதா. அதுல இந்த திருஷ்டி திருஷ்டிவாதம் அப்ளை ஆகாத நான் சொல்லியிருக்கேன். அதை கேட்கிறேன். ஜீவ பிரம்ம விபாகாதே அநாதித்வேனா. இது ஜீவ பிரம்ம விபாகாதிகள்னா அநாதியா இருக்கிறதுனால, கீழ் சொன்னதான 6 அநாதிகள்ல இதுவும் ஒன்னா இருக்கிறதுனால திருஷ்டி சிருஷ்டித்வ அனபியுபகமஸ்ய உக்தத்வா. திருஷ்டி சிருஷ்டிங்கிறது இங்கே பொருந்தாது அப்படின்னு நான் முன்னாலேயே சொல்லிட்டேனப்பா. ஸோ அந்த கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. இந்த பிரகரணத்துல ஒவ்வொரு கேள்வி அதுக்கு பதில் அதோட போயிடுச்சு. ஒரு லாஜிக்கலா அதுல இருந்து வரல. இப்ப சுஷுப்தம் பிரதி சம்ஸ்காராதேனப்யபாவேன தஸ்ய புனப்பிரபோத அயோகா. அடுத்ததான ஒரு கேள்வி, தூக்கத்துல சம்ஸ்காராதிகள்லாம் இல்ல, ஒரு சம்ஸ்காரமும் இல்லாததுனால நீங்க தூக்கி போயிட்டல. இப்ப ஒண்ணும் இல்லையே உங்களுக்கு, ஒரு ஞானம் இல்ல, ஒண்ணும் இருக்காது. எது காணப்படலையோ அதெல்லாம் இருக்காது. சம்ஸ்காரமும் இல்ல, சர்வமும் போயிடுது. எப்ப போயிடுதோ அப்ப என்ன ஆச்சுன்னா, அப்ப சம்ஸ்காராதில காலம்பரை எப்படி எழுந்து போயிடுது? ஆகவே நம்ம எழுதுக்கணும்னா இந்த சம்ஸ்காராதிகள்லாம் இருக்கணுமே. தூக்கத்துல தான் உங்களுக்கு மனசும் இல்ல, அது எல்லாம் போயிடுது. சம்ஸ்காராதிகள்லாம் ஒண்ணும் இல்லையே, எப்படி வரும்? ஏன்னா எது அஞ்ஞாயமான காரியமா இருக்கோ திருஷ்டி திருஷ்டி பாதத்துல அவைகள்லாம் ஒத்துக்கொள்ளலை. தூக்கத்துல நீங்க மனசையோ அல்லது மனசுல இருக்கிற சம்ஸ்காரத்தையோ கண்டீரா? இல்ல. எது காணலையோ அவைகள்லாம் இல்ல. நம்ம திருஷ்டி திருஷ்டி பாதத்துல நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். இதுதான் அவளுடைய பேசிக் பிரின்சிபல். எது காணப்படலையோ அது இல்லை, எது அறியப்படவில்லையோ அது இல்லை. தூக்கத்தில் சம்ஸ்காரங்களை அறியப்பட்டதா? இல்லை. மனசும் அறியப்பட்டதா? இல்லை. அவைகள்லாம் இல்லை. இல்லாததுனால இப்படி மறுபடியும் காரணம் எப்படி திரும்பி வருவாள்? எப்படி முழிச்சுப்பாள்? அதுதான் கேட்டான். நத சுஷுப்தம் பிரதி சம்ஸ்காராதேரப்யபாவேன தஸ்ய புனப்பிரபோத அயோகா. பதில் என்ன சொல்ல போறேன்? சொல்ற காரணாத்மனா சம்ஸ்காராதேகே தத்வா. காரணகத சூக்ஷ்மாவஸ்தாரூபேண அதெல்லாம் இருக்கு. அதனால சம்ஸ்காராதிகள்லாம் தெரியலேங்கிறதா இல்லைன்னு இருக்கப்படாது. அது என்ன? காரணகத சம்ஸ்கார சூக்ஷ்மாவஸ்தாரூபமா இருக்கு. அதனால ஒண்ணும் தோஷம் இல்லை. இத அடுத்ததா நட்ட மோட்சஸ்ய திருகன்யத்வேன ஸ்வாப்ன மோட்சவது திருஷ்டி சிருஷ்டியாபத்தி. இதுக்கப்புறம் மோட்சங்கிறது ஆத்மாவிட வேறோ இல்லையோ, சைத்தன்யத்தை விட வேறாகுது. அப்ப இதுக்கு அந்நியமா இருக்கிறதுனா ஸ்வப்ன மோட்சம் மாதிரி
திருஷ்டி திருஷ்டியாய் சொப்னத்துல ஒருத்தனுக்கு தான் முக்தியை அடைஞ்சா போல ஒரு சொப்னம் வந்து அப்படின்னா வருமா சார்னு கேட்கக்கூடாது. சொப்னம் எப்படியும் வரலாம். தானே காரணமான போலயும் சொப்னம் வரலாம், தனக்கே முக்தி அடைஞ்சா போலயும் சொப்னம் வரலாம், எப்படியும் வரலாம். சொப்னம் அதுக்கு சொப்னத்துல ஒரு காரிய காரண பாவம் ஒன்றும் சொல்ல முடியாது. நமக்கு ஏதோ ஜென்மாந்தரத்தில் பண்ணியிருந்த ஒரு புண்ணிய கர்ம வச்சமோ பாவ கர்ம வச்சதுனால சொப்னம் வருதுன்னு வச்சுக்கோமே. இப்ப இந்த சொப்னத்துல ஒருத்தனுக்கு மோட்சம் வந்தா போலயே சொப்னம் வந்துருது. அது உண்மையான்னா முடிச்சுட்டு பேர் சம்சாரத்துல கவலைப்பட்டு இருக்கானே. அதனால சுவாப்ன மோட்சமானது நிஜமில்லை. ஆனா அந்த சுவாப்ன மோட்சம் மாதிரி அது திருஷ்டி திருஷ்டி தானே சுவாப்ன மோட்சம். அதே போலயே இந்த மோட்சமும் திருஷ்டி திருஷ்டி ஆகட்டுமே அப்படின்னா நச்ச மோட்சத்திய திருக் அந்நியத்வேன சுவாப்ன மோட்சவது திருஷ்டி திருஷ்டியாபத்தி. பதில் என்ன சொல்ற? மோட்சத்திய பிரம்மஸ்வரூபத்வேனா பின்னத்வ அதிலே. இந்த மோட்சம் என்ன நன்றுன்னு கேட்டீங்க. ஏதோ இங்க இருந்து வெளியில இருந்து வரக்கூடியதான் பதார்த்தமா மோட்சம் இல்ல. நம்ம ஆத்மஸ்வரூபமாக எதிர்த்தல்தான் மோட்சம். அதான் ஸ்வஸ்திதி. சாதாரணமா இருக்கீங்களா, என்ன சொத்தமா இருக்கல அப்படின்னு கேட்கிறாரோ இல்லையோ, உடம்பும் இல்லாம இருக்கலாங்கிறது சொத்தமா இருக்கலான்னு கேட்கிறேன். சொத்தமா இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? தன்னுடைய நேச்சுரல் ஸ்டேட், சுவாபாவிகமான நிலையில எது அது நமக்கு சுவாபாவிகமான நிலை ஆத்ம நிலை தான். ஆத்மா தான் சுபாவம். இந்த சரீரமானது பிறக்கிறப்ப வந்ததுன்னு இந்த உபாதி இப்ப இந்த ஜன்மா பிராரப்த கர்மா முடிஞ்சு போயிடுதுன்னா இந்த சரீரம் போயிட போறது வேற போறது. இந்த அஸ்வஸ்தமா தான் இருக்கும் ஜீவன் எல்லோரும். தன் நிலையில தான் இல்ல, சரீரமே நான் எனக்கூடியதான் நிலையில தான் நாம் இருந்துட்டு இருக்கோம். எப்ப பாருங்க முடிச்சுன்றதுல இருந்து சரீரத்தை நான்கிற எண்ணத்துல தானே நான் அந்த நான் இது படிச்சிருக்கேன், நான் அது படிச்சிருக்கேன், நான் இது பண்ணணும் எனக்கூடியதான் எண்ணத்துலதான் நம்ம இருக்கோம். மோட்சம் எனக்கூடியது ஆத்மஸ்வரூபந்தான், அது தவிர ஒன்றும் இல்லை. அதனால வெளியில இருந்து வர்றதில்லை. மோட்சத்திய பிரம்மஸ்வரூபத்வேன பிரம்ம பாவமே மோட்சமா இருக்கிறதுனால அது திருப்பின்னத்துவமாக ஆத்தின திருக்குத்தானே ஆத்மா. நான் யோதோஸ்தி திரஷ்டா நான் யோதோஸ்தி மந்தா. நான் யோதோஸ்தி திரஷ்டான்னா ஆத்மாவை தவிர இன்னொருத்தர் பார்க்கிறவர் இல்லைன்னு அர்த்தம் வரும். ஆத்மா பார்க்கிறாருன்னு அர்த்தம் சொல்லாதீங்க. ஆத்மா பார்க்கிறவர் இல்லை, ஆத்மா தவிர இன்னொருத்தர் பார்க்கிறவர் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரே சைத்தன்யம் தான் இருக்குன்னு அர்த்தம். சைத்தன்யத்துல 4-5 சைத்தன்யம் இருக்குன்னு அர்த்தம் இல்ல. சைத்தன்யம் ஏகம் எனக்கூடியதான பதார்த்தத்தை சொல்வதற்காக நான்யோதோஸ்தி திரட்டா நான்யாதோஸ்தி மந்தான்னு அதுலயே நான்யோதோஸ்தி வித்தியாசான்னு வேற இருக்கு. சைத்தன்யீக சுகாவம், அதுதான் ஆத்மஸ்வரூபம். அதை தவிர அது ஒண்ணும் இல்லை. ஆகையால் அங்கே திருப்பின்னத்துவம் கிடைக்காது. சொப்னத்துல மோட்சம் சம்பவிக்காதுன்னு சொல்லல. சொப்னத்துல மோட்சம் வந்தா எப்படியோ அப்படி இங்க மோட்சம் வந்தாலும் அதே போல திருஷ்டி திருஷ்டி தானே. திருஷ்டி திருஷ்டின்னா மித்யாபூதம் தானே அப்படின்னு கேள்வி கேட்டார். அதுக்கு என்ன பதில்? மோட்சமானது பிரம்மஸ்வரூபமா இருக்கு. இப்ப சொப்னத்துல வந்த மோட்சத்தை பத்தி சொல்லல. இப்ப நமக்கு மோட்சம் வந்தா அந்த மோட்சம்ங்கிறது என்ன அர்த்தம்? பிரம்மஸ்வரூபம். பிரம்மஸ்வரூபமா பின்னம் இல்லை. அப்புறம் ந சைத்தன்ய மாத்திர ரூபா திருஷ்டி ந திருஷ்டி. இந்த திருஷ்டி திருஷ்டிங்கிற அந்த திருஷ்டி திருஷ்டி சைத்தன்ய மாத்திர ஸ்வரூபமா இல்ல விருத்தி விசிஷ்ட சைத்தன்ய ரூபமா விருத்தி ரூபமா அப்படிங்கிற. நச்ச சைத்தன்ய மாத்திர ரூபா திருஷ்டி ந திருஷ்டி. கேவல சைத்தன்யமானது அதான் திருஷ்டிங்கிறது, அது திருஷ்டின்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன விருத்தி விசிஷ்ட சைத்தன்ய ரூபமோ இல்ல விருத்தி ரூபமோ சொல்லணும். திருஷ்டி விருத்தி விசிஷ்ட சைத்தன்ய ரூபாவா விருத்தி ரூபாவா திருஷ்டி திருஷ்டி வாக்கியம் தகாச்சா அப்படி சொன்னால் தஸ்யாபி திருஷ்டியந்தரம், அந்த விருத்திக்கே இன்னொரு திருஷ்டியந்தரம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது சொன்ன அப்படியே அவஸ்தையா வருமேன்னு கேள்வி கேட்டார். சைத்தன்ய மாத்திரஸ்ய திருஷ்டித்வே யத்யபி தத் சமான சப்தாகதையா கடாதேகே ததாசனத்வாபஸ்தி. சைத்தன்யம்தான் திருஷ்டி, சுத்த சைத்தன்யமே திருஷ்டின்னு சொன்னால் சுத்த சைத்தன்ய ரூபமாகத்தான் கட்டாதிகள்ல. ஏன்னா சைத்தன்யம் தான் திருஷ்டின்னு சொன்ன. கடாதிகள்னா சைத்தன்யத்தினால பார்க்கப்பட்டது உண்டானது, அது சைத்தன்ய ஸ்வரூபமே ஆயிடும். அப்ப என்ன ஆச்சு? சைத்தன்யம் எப்படி நித்தியமோ அந்த கடாதிகள்லாம் நித்தியம்னு ஆயிடும். அது எப்படி சொல்ல முடியாது. ஆகையா கேவல சுத்த சைத்தன்ய ரூபமான திருஷ்டி திருஷ்டின்னு நாங்க சொல்லல. ஆனா என்ன சொல்லணும்?
चैतन्यदु मात्रस्य दृष्टित्वे यद्यपि तत्समानदत्ताकतया घटादे तदातनत्वावस्ति तदातनம்னா எப்பொழுதும் இருக்கிறதா ஆகிவிடும். ததாபி விருத்தியுபகித சைத்தன்யமேவ திருஷ்டி சப்தார்த்தா. திருஷ்டி திருஷ்டின்னு சொல்லிட்டு இருக்கல, இந்த திருஷ்டி திருஷ்டியில திருஷ்டிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? விருத்தியுபகித சைத்தன்யம். விருத்தாவபி விருத்திரேவ ஸ்வஸ்வரூபா சைத்தன்யோபாதி இது நானவர்த்தா. இதுக்காக பார்க்கணும். விருத்தியில விருத்திக்கு விருத்தி விஷயக்கமான இன்னொரு விருத்தி இருக்கா? கட்டாகாரமான விருத்தி வருது. விருத்திக்கு விருத்தியாகாரமான இன்னொரு விருத்தி வருமா? அந்த விருத்திக்கு இன்னொரு விருத்திக்கு இப்படி அனவஸ்தம் வந்துடும். ஆகையால் நம்ம என்ன பண்றோம்? விருத்தியில மட்டும் அது ஸ்வஸ்வரூபேன அது சைத்தன்யத்துக்கு உபாதின்னு ஒத்துட்டு இருக்கோம். அதனாலதான் விருத்தாவபி விருத்திரேவ ஸ்வஸ்வரூபா சைத்தன்ய உபாதி இது அனவஸ்தா. இல்லைன்னா அனவஸ்தம் வந்துடும். அதையேவா இப்படி இருக்கிறதுனால்தான் தோஷ அஜ்ஞான அதிருஷ்ட தேகேந்திரியாதீனாம் அபாவே ந பிரமா. ஒரு பிரமம் வரணுமேனால் தோஷம் இருந்தாதான் பிரமம் வரும்னு சொல்லியிருக்கேன். அதே போல அஜ்ஞானத்தினால்தான் பிரமம் வருது. அது உண்மையான ஸ்வரூபம் தெரியாதனால்தான் ஒன்னா இன்னொன்னா தெரிஞ்சுட்டு இருக்கோம். உண்மையான ஸ்வரூபம் அதிர்ஷ்டான ஸ்வரூபம் தெரிஞ்சது ஏனால் பிரமம் வர போறதா? இல்ல. தோஷம் வேணும், அஜ்ஞானம் வேணும், அதே போல அதிருஷ்டம் வேணும், அப்புறம் தேகேந்திரியாதிகள்லாம் இருந்தா தான். தேகேந்திரியாதிகள் இல்லாத போனால் பிரமம் வராது. ஆகையால் இவைகள்லாம் இல்லாத போனால் பிரமம் வராது. ந பிரமஹா இதி. தேஷாமபி திருஷ்டி திருஷ்டித்வே. அவைகளும் திருஷ்டி திருஷ்டி வேணும். அவைகளும் திருஷ்டி திருஷ்டின்னா கடத்தை ஒன்ன இன்னொன்னு சுத்திய ரகிதமா பார்க்கணுமே. ஆனால் உங்களுக்கு என்னென்ன வேண்டி இருக்கு? தோஷம் வேணும், அஜ்ஞானம் வேணும், அதிருஷ்டம் வேணும், தேகேந்திரியாதிகள் வேணும். அதே போல இந்த தேகேந்திரியாதிகள்லாம் திருஷ்டி திருஷ்டி தானே உங்க மதத்துல. அவைகளுக்கெல்லாம் அதுக்கு இன்னொரு தேகேந்திரிய வேணுமே. இப்படி எல்லாம் அனவஸ்தம் வந்துடுமேன்னு கேட்டான். இது நிரஸ்தம். ஏன்? ஸ்வாப்ன பிரமவது தேகேந்திரியாதி நைரபேட்சேனாபி உபபத்தே என்று பார்க்கணும். ஸ்வப்னத்துல நமக்கு ஒரு பிரமம் வரும். ஸ்வப்னத்துல பதார்த்தங்கள்லாம் பார்க்கிறோம். அதுல சரீரம் வேணுமா சார்? ஸ்வப்னத்துல நீங்க பார்க்கறது இந்த சரீரத்தோட ஏதாவது வேலை உண்டோ? இல்ல. இந்திரியங்களோட ஏதாவது வேலை உண்டோ? இல்ல. ஏன்னா கண்ணு இருக்கிறவனுக்கு குருடனா இருக்கா, குருடனா ஆயிட்டா போல சொப்னம் வரும். ரெண்டு பேர் ரெண்டு காலம் இல்ல பங்கும். அவன் என்னடா ஓடுறா போல சொப்னம் வருது. வரப்படாதான் வரலாம்னு அப்படி வந்துட்டு இருக்கு. அப்ப விவகாரம் என்னன்னா, இந்த ஸ்தூல தேகாதிகளுடைய அபேட்சை இல்லாமலேயே, இந்திரியங்களுடைய அபேட்சை இல்லாமலேயே எப்படி சொப்ன பிரமம் உண்டாகிறதோ அது அனுபவத்துல பார்த்துட்டு இருக்கோமோ, ஜாத்தியந்தனுக்கும் சொப்னம் வந்திருக்கான். அவன் தான் அந்தனா இருக்கான். எப்படி சொப்னம் இருக்கும் அப்படின்லாம் கேட்க கூடாது. வந்திருக்குன்னு சொல்றான். அந்தனா இருக்கிறவனுக்கு சொப்னம் வருது. ஆகையால் இந்திரியாபேட்சை இல்ல, தேகாபேட்சை இல்ல, இருந்தாலும் எப்படி பிரமம் வருதோ அதே போல திருஷ்டி திருஷ்டிக்கும் இந்த இவைகளுடைய அபேட்சை வேண்டியதில்லை. அதான் சமாதானம் வருதோ. அதையேவா. ஆகையால் தோஷம் என்ன, அஜ்ஞானம் என்ன, அதிருஷ்ட தேகேந்திரியாதீனாம் அபாவே இவைகள் இல்லாத போனால் ந பிரமஹா இதி, அது பிரமம் இல்லை என்று தேசாந்தி. அதுக்காக நீங்க வேற வழி இல்லாமல் அவைகளுக்கும் திருஷ்டி திருஷ்டி இருக்கு என்று ஒத்துண்டையானால் அப்ப என்ன அனவஸ்தா, அனவஸ்தம் வந்துருமே அப்படின்னு கேட்டான். இது நிரஸ்தம். அது இல்லப்பா. என்ன எப்படி வர போறதுன்னு, ஸ்வாப்னம் பிரமவது தேகேந்திரியாதி நைரபேட்சேன்யாபி. ஸ்வாப்ன பிரமம் தேகேந்திரியாதிகளுடைய அபேட்சை இல்லாமலேயே எப்படி வருகிறதோ அப்படி தேகேந்திரியாதிகள் அபேட்சை இல்லாமலேயே இவைகளுக்கு திருஷ்டி திருஷ்டி வரலாம். அதுதான் அதான் சொல்லியாச்சு. அன்வய வியதிரேக அனுவிதானம் து தத்வதேவ. அன்வய வியதிரேகங்கள் இது இருந்தால் இது இருக்கு, இது இல்லைன்னா இல்லைங்கிறது நம்ம சொப்னத்துல எப்படியோ அப்படி தத்வதேவான்னு இருக்க. தத்வதேவான்னு அர்த்தம் சொப்னவதேவான்னு அர்த்தம். சரி, இதைத்தான் வச்சுட்டு சித்தாந்தலே சங்கிரகத்துல அப்பை தீட்சிதர் அத்திரத்து சம்பாவித சமஸ்த தோஷாபங்க பிரக்ஷாளனம் ஸ்வப்ன திருஷ்டாந்த சலிலதாரையைவ கர்த்தவியம். இந்த திருஷ்டி திருஷ்டிவாதத்துல தங்களுக்கு ஏற்பட்டதான எல்லா சந்தேகங்கள் எனக்கூடியதான தேற்றை ஸ்வப்ன திருஷ்டாந்தம் எனக்கூடியதான ஜலத்தினால் அலம்பி விட வேண்டும். என்ன பண்றது? இப்படி எழுதிருக்க.
அப்படின்னா இங்க என்னென்ன வருதோ அதெல்லாம் அதே மாதிரி சொப்னத்துல கம்பேர் பண்ணி பாருங்க. சொப்னத்துல சரியாச்சுன்னா இங்கேயும் அதே போல அதே நியாயம் தான், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு எழுதியிருக்க. அதான் இங்க இது புத்தகத்துல எப்படி இருக்க, அன்வயம் எதிரேக அனுவிதானம் தத்வதேவா. அதுக்கு அடுத்தது நச்ச திருஷ்டி சிருஷ்டேரபி திருஷ்டி சிருஷ்டித்வேன. இங்க மீதி எல்லாம் இந்த திருஷ்டி சிருஷ்டிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கு, இதுவும் திருஷ்டி சிருஷ்டி தானே. இது நிஜமா இல்லையே, இது அனாதி வேற இல்ல, திருஷ்டி சிருஷ்டி இப்ப பார்த்தா இருக்கு. அனாதி பின்னமான பதார்த்தம், இதுவும் திருஷ்டி சிருஷ்டி. ஆகையால் திருஷ்டி சிருஷ்டியும் திருஷ்டி சிருஷ்டியா ஆனதுனால கட்டாதே, அதனால ஏற்பட்டதான கட்டமானது அது அதிருஷ்டி சிருஷ்டித்வாபத்தி இது வாக்கியம். அது உண்மையான ஆயிடும். முதல்ல நீங்க ஒண்ணு சொன்னேன், நான் அது இல்லேன்னு சொன்னது இல்லேன்னு ஆயிடுச்சுன்னா அப்ப பொருள் இருக்குன்னு ஆயிடுச்சு. மட்டும் ரூபாய் இருக்கா, 100 ரூபாய் இருக்கா சார் அப்படின்னு கேட்டேன். நீங்க என்ன சொல்லு, முதல்ல இல்லேன்னு, பாக்கெட்ல இருக்கு 100 ரூபாய் இல்லேன்னு சொல்லிவிட்டேன். கொஞ்ச நேரம் ஆகும், நான் இல்லேன்னு சொல்றது தப்பு சார், இல்லேங்கிறது இல்லேன்னா அப்ப என்ன அர்த்தம், இப்ப பார்த்துட்டா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்க இல்லேன்னு சொன்னதை மறுபடியும் இல்லேன்னு ஆயிடுச்சு, ஆனால் அந்த பொருள் உண்மையாயிடுச்சோ இல்லையோ. சோ இப்ப கட்டம் இருக்கு, கட்டத்தை திருஷ்டி திருஷ்டின்னு சொன்னேன். இப்ப திருஷ்டி திருஷ்டின்னு சொன்னது திருஷ்டி திருஷ்டி ஆயிடுச்சுன்னா குடத்தினுடைய விவகாரம் என்ன, அது இருக்குன்னு ஆயிடுச்சு. இதுதான் பூர்வபட்சியுடைய அபிப்பிராயம். சாதாரணமா லோகத்துல எப்படி இருக்கோ இதை வச்சுட்டு பூர்வபட்சி சொல்லிட்டு இருக்கான். அவனே பூர்வபட்சி ஏன் சார் இப்படி பேசுறான்னு சொல்லப்படாதீங்க. அவன் லோகத்துல நம்ம சாதாரணமா இப்படி பேசுறா போல, நான் முதல்ல ஏதாவது கேட்டேன் இல்லேன்னு சொன்னேன், அவன் கொஞ்ச நேரம் நான் இல்லேன்னு சொன்னது தப்பு சார் இல்லைன்னு, அப்ப ஒரிஜினல் பொருள் இருக்குன்னு ஆயிடுச்சு. அதே மாதிரி கடமானது திருஷ்டி திருஷ்டமா இருக்கு, அந்த திருஷ்டி திருஷ்டியே திருஷ்டி திருஷ்டின்னு ஆயிடுச்சு. ஆனால் அந்த முதல்ல திருஷ்டி திருஷ்டி விஷயமான கடமானது உண்மையாகிவிடுமே என்ன அவனுடைய அபிப்பிராயம். அது நக திருஷ்டி திருஷ்டேரபி திருஷ்டி திருஷ்டித்வேன கட்டாதேகே அதிருஷ்டி திருஷ்டித்வாபத்தி இது வாக்கியம். திருஷ்டி 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 திருஷ்டியாட்டம் குடம் எங்க இருந்து வந்து சார்னு கேட்கப்படாது. நீங்க திருஷ்டி திருஷ்டிக்கு தானே நான் திருஷ்டி திருஷ்டின்னு குடத்தை வச்சு பேசிட்டு இருக்கேன்னு கேட்கக்கூடாது. முதல்ல திருஷ்டி திருஷ்டியினுடைய விஷயமாக கட்டமாச்சு, அந்த திருஷ்டி திருஷ்டியே திருஷ்டி திருஷ்டின்னு சொல்லிவிட்டேன். அப்ப அந்த கட்டமானது உண்மையாயிடுமே அப்படின்னு கேட்டார். அது சொல்றாரு, அதுக்கு நமக்கு பதில் சொல்லணும்னா இது போல சந்தர்ப்பங்கள்ல எப்படி பதில் சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த புத்தகம். விஷயம் உங்களுக்கு தெரியும், ஆனா அந்த கேள்வி ஒரு மாதிரி கேட்டா நமக்கு புத்தி பேதத்தை படுத்த பயந்து படப்பட, அத்வைதத்துல ஒரு விதமான சங்கை வரப்படாது. இது எப்படிப்பட்டதான கேள்வி வந்தாலும் அதுக்கு பதில் இருக்கு, உபனிஷத்துல பதில் இருக்கு. விவகாரம் ஒண்ணும் இல்லை, நம்ம முன்னோர்கள் எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்க. விவரணாச்சாரியார் அத்தனைக்கும் பதில் சொல்லியிருக்காரு. ஆனா விவகாரம் கொஞ்சம் நிதானமா பார்க்கணும் நீங்க, அவ்வளவுதான். இப்படி எப்படி பதில் டேக்கிள் பண்றாரு பாருங்க. இது அதேதான், அது ஆர்கியூமெண்ட் எதேதான், வித்தியாசம் வித்தியாசம் சொன்னது அங்கேதான். இந்த திருஷ்டி திருஷ்டிங்கிறது வித்தியாசத்துக்காகத்தானே சொல்லிட்டு இருக்கு. ஆர்குமெண்ட் எல்லாம் அதேதான். ஆனா என்னன்னு நமக்கு தெரியணும். இந்த பேசிக் பவுண்டேஷன், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் நமக்கு பண்ணி கொடுத்தது விவரணாச்சாரியர். அதுக்கப்புறம் எல்லாரும் டெவலப் பண்ணினார். அவருடைய கிரந்தத்துல முதல்ல அவர் தான் இப்படி தயார் பண்ணார். பாஷ்யத்துல இருக்கு, ஆனா சூச்சிதமா இருக்கு. அத விவரணாச்சாரியர் டெவலப் பண்ணார். அது பின்னால் இருக்கிறவெல்லாம் எடுத்து கேள்வி கேட்டா அதுலயும் துவைத்திகள் கேள்வி கேட்க கேட்க நம்ம அதை ரிஃபைன் பண்ணினோம். இப்ப பாருங்க, ஞானஸ்ய ஜ்ஞேயத்வேபி விஷயஸ்ய அஜ்ஞேயத்வ அபாவவத் திருஷ்டி சிருஷ்டேஹே திருஷ்டி சிருஷ்டித்வேபி கடாதேஹே திருஷ்டி சிருஷ்டித்வ உபபத்தேஹ. இப்ப பாருங்க, ஞானஸ்ய ஜ்ஞேயத்வேபி, ஞானம் அறியப்பட்டதாக இருந்த போதிலும் விஷயஸ்ய அஜ்ஞேயத்வ அபாவவத். இவன் முதல்ல ஒரு கடம்னு ஒண்ணு சொல்றோம். கடம் இருக்கு, கடத்தை நீங்க அறிஞ்சு, அதுக்கு பிறகு எனக்கு கடஞானம் இருக்குன்னு அறிஞ்சிடா இல்லையா? உங்களுக்கு குடமும் தெரிஞ்சிருக்கு, ஞானமும் தெரிஞ்சிருக்கு. ஞானமானது அறியப்பட்டதனால் அந்த ஞான விஷயமான கடமானது அது அறியப்படாமல் போயிடுமோ? நான் ஞானத்தை அறிந்தேங்கிறதுக்காக ஞான விஷயமான கடம் அறியப்படாமல் போயிடுட்டோம். முதல்ல ஞானத்தினால குடத்தை அறிந்து, அந்த ஞானமானது சாட்சியினால் அறிந்து, இவங்களுக்கு என்ன பதார்த்தம் அறிஞ்சிருக்கு? கடமும் அறியப்பட்டிருக்கு, கட ஞானமும் அறியப்பட்டிருக்கு. கடத்தினுடைய ஞானத்தை நீங்க அறிந்ததுனால் கடம் அறியப்படாமல் போயிடுதோ? இல்ல. அதே விதமாக
திருஷ்டி சிருஷ்டிய அறிந்ததனால் திருஷ்டி சிருஷ்டிக்கு விஷயமான கட்டம் அறியப்படலைன்னு சொல்ற விவகாரம்னா அதான் ஞானத்திய ஜேயத்வேபி விஷயத்திய அஜ்ஞேயத்துவ அபாவது. ஞானம் அறியப்பட்ட போதிலும் விஷயத்திய ஞான விஷயமான கட்டாதிகள் அவைகள் அஜ்ஞேயத்துவ அபாவது, அது அறியப்பட்டதா தான் இருக்கு, அறியப்படாதா இல்ல, அதுவும் அறியப்பட்டதா இருக்கு. அதே மாதிரி திருஷ்டி சிருஷ்டேகே திருஷ்டி சிருஷ்டித்வேபி, திருஷ்டி சிருஷ்டியா இருந்த போதிலும் அதனுடைய விஷயமான கட்டாதிகள் அது திருஷ்டி சிருஷ்டி ஆகலாம். இப்ப என்ன சொல்லணுமோ அதே அறிக்கப்பட்டு அதோட அடுத்த அதுக்கப்புறம் இங்க பாருங்க, ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்விக்கு சம்பந்தம் இருக்காது. அது லாஜிக்கலா கேள்வி கேட்கறதுங்கிறது வேற. இங்க எல்லாம் தனித்தனியா கேள்வி கேட்டுட்டே இருக்கான். ஒவ்வொரு கேள்வி ஒவ்வொரு மூலையில இருந்தது, அதுக்கு பதில் எப்படி சொல்லணும், அதுக்கு ட்ரைனிங். அடுத்து நான் ஐக்கிய பிரத்யபிக்ஞா விரோதா. ஐக்கிய பிரத்யபிக்ஞா, ஐக்கிய பிரத்யபிக்ஞா இவ்விரண்டு ஒண்ணு அப்படின்னு சொல்றதுதான் ஐக்கிய பிரத்யபிக்ஞை. ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணு அப்படிங்கிறது. இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம் இருக்கே, இதை நாம் அறிகிறோம். அதே மாதிரி இந்த ஐக்கிய பிரத்யபிக்கைக்கு ஒரு திருஷ்டாந்தம் நமக்கு சொல்லணும். இந்த தத்துவமசிங்கிற இடத்துல எப்படி ஐக்கிய பிரத்யபிக்கை வருதோ அதே போலயே ஐக்கிய பிரத்யபிக்கை லோகத்துல ஒண்ணு சொல்லணுமோ இல்லையோ, அப்பதானே அது மாதிரி இதுன்னு சொல்லலாம். லோகத்துல சோயம் தேவதத்தான்னு சொல்றது. சோயம் தேவதத்தான்னு சொன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு வியக்தியை பார்த்தேன் தேவதத்தன்னு. அதுக்கப்புறம் இன்னைக்குதான் வந்திருக்கான் உங்க கண்ணுல, உங்க வீட்டுல வாசப்படியில நிக்கிறார். யாருன்னு நீங்க கேட்கிறேன். உங்க ஆத்து மாமி வந்து இதான் நம்ம ஒரு தேவதத்தன் அப்படின்னாங்க. அப்ப நீங்க என்ன அறிஞ்ச? தேவதத்தன் அறியல, தேவதத்தன் இப்ப இருக்கிறவன் பார்த்திருக்கேன். இது பிரத்யட்சம். 10 வருஷத்துக்கு முன்னால எங்கோ ஒரு மாதிரி பார்த்தேன், அது இன்னைக்கு ஞாபகம் வந்தது, ஸ்மரணம். அப்புறம் ஒரு ஞானம் வந்தது, ஓஹோ அன்னைக்கு பார்த்தவர் இவர், 2 பேரும் ஒண்ணு அப்படி. இன்னைக்கு பார்க்கிற இந்த ஸ்வரூபம் இருக்கு, இது பிரத்யட்சம், ஞாபகம். அன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு நினைவு வருது, அது ஸ்மரணம். அந்த ஞானம் வேற, இந்த ஞானம் வேற. ஆனா நான் இப்ப சொல்லக்கூடியது என்ன, அன்னைக்கு பார்த்தவரும் இன்னைக்கு நான் கண்ணால பார்த்து கொண்டிருப்பவரும் ஒருவர் தான். அதான் ஐக்கிய பிரத்யபிக்ஞா. அதே மாதிரிதான் தத்துவமசிங்கிற இடத்துலயும் இத்தனை ஜன்மாக்களாக எத்தனை கவலைகள் பட்டு இருந்தேன் இந்த சம்சாரத்துல. இந்த நானும் அந்த ஈஸ்வரன் பிரம்மம்னு ஏதோ வேதாந்தங்கள் சொல்ற, அதுவும் ஒரே ஸ்வரூபம் தானே. தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி. இந்த ஐக்கிய பிரத்யபிக்ஞை இது வராது சார் உங்க திருஷ்டி சுட்டிவாதத்துலங்கிறான். வரதுக்கு சான்ஸ் இல்லைங்கிறான். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? முதல்ல நீங்க சொல்லணும், இந்த திருஷ்டி சுட்டி வாதம் வந்துருச்சுன்னா என்ன, ஐக்கிய பிரத்யபிக்ஞை திருஷ்டி சுட்டி வாதம் வந்துருச்சுன்னா இது மித்யாவிரதம் ஆயிடும். இது வரவே வராதுங்கிறான். ஏன்னா இது நியாயமா இதுக்கு வரணுங்கிறான். ஏன் தெரியுமோ, நான் இது புதுசா தானே வந்திருக்க, ஆனா அது இல்லையே, அதுதான் இதுக்கு வரணுமே, வராம போயிடுமேங்கிறான். ஐக்கிய பிரத்யபிக்ஞா விரோதா. ஏன் சார் வராதுங்கிறேன்? பூர்வகால பிரதீதத்திய இதானியும் அபாவா. முன்னால நீங்க எது பார்த்தீங்களோ அது இங்க இருக்கோ. உங்களுக்கு ஸ்மரணம் வரலாம். சோயம் தேவதத்தாங்கிற இடத்துல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால பார்த்தா அந்த வியக்தி தான் இவர் அப்படிங்கும்போது ஓஹோ அவர் ஞாபகம் வரலாம். இப்ப வருமோ திருஷ்டி சிருஷ்டிவாதத்துல வராது. திருஷ்டி சிருஷ்டிவாதம்லாம் ஒன்லி ஃபார் தி பிரசன்ட். எது நீங்க பார்க்கிறதோ அப்பதான் அது இருக்கு, அது முன்னால இல்ல. அதானே இதோட இந்த வாதத்தை கண்டிஷனே வச்சிருக்கேன், அது மறக்கூடாது. விவகாரம் என்னடா, பூர்வகால பிரதீதமான பதார்த்தம் இப்ப இல்லையே, ஸ்மரணம் வராது. ஸ்மரணம் வராதமான பிரத்யபிக்ஞை எப்படி இருக்கும்? பிரத்யபிக்ஞையில 2 things join together. பிரத்யக்ஷமும் ஸ்மரணமும் பார்த்தாதான் பிரத்யபிக்ஞை ஞாபகம். பிரத்யக்ஷம் வேற, பிரத்யபிக்ஞை வேற. பிரத்யக்ஷத்துல கண்ணெதிர்க்க பொருளை பார்க்கும் பொழுது பிரத்யக்ஷம். ஸ்மரணம்னு சொன்னா கண்ணு எதிர்க்க பொருள் இல்லை, ஆனா முன்னால இருந்தது மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணிக்கிறேன். இங்கிலீஷ்லயே அப்படிதான் சொல்லுவாங்க, கலெக்ஷன் ரீகலெக்ஷன். ரீமைண்டிங், அதான் ரிமைண்ட் பண்ணுங்கிற ரீமைண்டிங். இந்த மனசை மறுபடியும் அந்த இடத்துல சேர்க்கணும், ரிமைண்டிங். அப்படிதான் டிரான்ஸ்லேஷன் அப்படிதான் கரெக்டா பண்ணியிருக்காங்க. அதுல ஸ்மரணம் வேற, பிரத்யக்ஷம் வேற. அந்த ரெண்டும் சேர்த்து வச்சுன்னா வரக்கூடியதான அறிவு பிரத்யபிக்ஞை. அதனால ஐக்கிய பிரத்யபிக்ஞா விரோத
பூர்வகால பிரதீதத்தை இதானீம் அபாவாத். அதனால இந்த பிரச்சனைக்கையே பிராந்தின்னு சொல்லிவிடுவோமே. நட்ட ஏதா பிராந்தி தீபாதவு பரிணாம பேதஸ்ய இவ இக பாதகஸ்ய அபாவாத். தீபாதி அந்த பரிமாண பேதஸ்ய இவ பரிமாண பேதஸ்ய இவ இக பாதகஸ்ய அபாவாத். தீபத்துல இந்த தீப சிகை இருக்க பத்தில அது முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒண்ணுதானா இல்ல வெவ்வேறையா? நம்ம யோசனை பண்ணி பார்ப்போம். அதுவே தானா இல்ல வெவ்வேறையான? ஒவ்வொரு கணத்துலயும் அந்த தீபத்துக்கு இருந்து மறுபடியும் போயிட்டே இருக்கு அப்படின்னு தான் ஒத்துக்கணும். ஒரே தீப ஜுவாலை இருக்குமே ஆனால் 2 மணி நேரம் எரிஞ்சாலும் அங்க இருக்கிற எண்ணெய் ஆகப்படாது. ஒரே தீப ஜுவாலை இருக்கு வரல. ஆனா என்னன்னா ஒவ்வொரு தீப ஜுவாலையும் உண்டாகிறது, மேல வருது, அழிஞ்சு போகுது, மறுபடியும் உண்டாகிறது, மேல. அதனாலதான் எண்ணெய் போறது. இது சாதாரண சயின்ஸ்லயே இந்த ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியா மாறும், அவ்வளவுதான். வேற ஒண்ணா அது மாறும் பொழுது இந்த பொருள் போய் தான் ஆகணும், அப்படிதான் நம்ம வச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி இது மாறிண்டே இருக்கிறதுனா அது வெவ்வேறுன்னு சொல்லணும். ஆனா பாக்குற வாழ்க்கை என்ன தெரியுதுன்னு, ஒரே ஜுவாலை அப்படியே இருக்கு சார், அசையாம எரியுது சார், அதே லெவல்ல எரியுது சார், அப்படிதான் நான் சொல்றேன். அது சைஸ் மாறவே இல்லையே அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அது என்ன அர்த்தம்னா, வேறு விதமா இருக்கும் பொழுது வேறு விதமான ஒரு தோற்றம் கொடுத்தா அதுக்கு என்ன சொல்லணும்? பிரமம்னு சொல்லணும். அதே மாதிரி தீபாதவு பரிமாண பேதஸ்ய இவ இக அங்க பாதகம் இருக்கு. ஏன் பரிமாண பேதம் இருந்தாலும் அது பேதம் இல்லையேன்னு சொல்றதுக்கு பாதகம் இருக்கு. என்ன ஆயிடுறதுங்கிற ஒரு பாதகம் இருக்கு. அதே போல இங்கே அது ஒண்ணும் இல்லை. ததபாவேபி பிராந்தித்வே, அந்த பாதகம் இல்லாத போனால் பிராந்தின்னு ஒரு ஞானத்தை எப்ப சொல்வேன்? அது பாதிச்ச பிறகுதான் பிராந்தின்னு சொல்லுவேன். வெள்ளி கிழிஞ்சல வெள்ளின்னு பார்த்தேன் சார், வெள்ளின்னு நீங்க பார்த்தது போய் சார் அப்படின்னு நான் சொன்னேன். எப்ப சொல்ல போறேன்? இது வெள்ளி இல்லைங்கிற ஞானம் வந்த பிறகுதான். எந்த பொருளும் நீங்க ஞானம் எல்லாம் அது ஸ்வப்பிரமாணம். அது என்ன, அது அறியப்பட்ட இருக்கிற பரியந்தெல்லாம் உண்டாகிற காலத்திலேயே உண்மை எனக்குரியதான எண்ணத்தில் தான் உண்டாகுது. பாதக பிரத்யம் வந்தாதான் ஓஹோ இது தப்பு, பூர்வோத்பன்னம் ஞானம் மித்யா. எப்படி? பாதக பிரத்யம் வந்ததுனால். அதே போல கிளைஞ்சல்ல வெள்ளின்னு பார்த்துட்டே இருக்கும், 1 மணி நேரம் பார்த்துட்டுதான் அது 1 மணி நேரம் வெள்ளித்தான் இருக்கு, அது பாதகமாகாது, பொய்யாகாது. எப்ப அவன் பொய்ன்னு நினைப்பான்? அது வெள்ளி இல்லைங்கிற ஞானம் வந்த பிறகு ஓஹோ அப்படின்னு வரும். அதான் விவகாரம். அதே மாதிரி இங்க பாதக பிரத்யம் இல்லை, பாதக பிரத்யம் இல்லாத போனாலும் பிராந்தின்னு சொன்னால் ததபாவேபி, இங்க ததபாவின தசப்தத்தினால பாதக பிரத்யம் இல்ல, பாதகம் இல்லாத போனாலும் பிராந்தின்னு ஒத்துண்டேன்னா கட்டாதேரபி ஏகஸ்மின் க்ஷணே பேதஸ்ய ஆத்மனோபி பிரதிக்ஷணம் பேதஸ்ய பிரசங்கா. அதுக்கப்புறம் பாருங்க, கடத்திலையும் ஏகஸ்மின் க்ஷணே, ஒரே க்ஷணத்திலே கடம் வெவ்வேறுன்னு சொல்ல வேண்டியிருக்கும். பாதகம் இல்லையே, பாதக பிரத்தியம் இல்லாத போனாலும் பிராந்தி ஆகலாமே. பாதக பிரத்தியம் இருந்தா தான் பிராந்தின்னு சொன்னா இது சொல்லலாம். பாதகம் பிரத்தியம் இல்லாத போனாலும் இந்த பிராந்தின்னு சொல்லிட்டே இருந்தால் கட்டாதேரபி ஏகஸ்மின் க்ஷணே பேதஸ்ய ஆத்மனோபி பிரதிக்ஷணம் பேதஸ்ய, ஒவ்வொரு க்ஷணத்திலையும் ஆத்மா வெவ்வேறு இருக்கு அப்படிங்கிறதும் வரலாமே உங்களுக்கு அப்படின்னு இது சேதனா. அப்படி சொல்லாதீங்க சுவாமி. நேஹ நானா இத்தியாதி ஸ்ருதிபி பிரபஞ்சஸ்ய மித்யாத்வே அவதரதே. நேஹ நானாஸ்தி கிஞ்சனா எனக்கூடியதான ஸ்ருதிகள் எல்லாம் பிரபஞ்சத்துக்கு மித்யா, பிரபஞ்சம் மித்யா என்கிறது சொல்லியாச்சு. இந்த நேஹ நானாஸ்தி கிஞ்சனாங்கிற ஸ்ருதி பிரபஞ்சத்தை எப்படி மித்யான்னு காட்டிச்சுன்னு கேட்டீங்கன்னா திவிதீய மித்யாத்துவம் படிங்கன்னு சொல்றேன். வேற வழி சொன்னதே சொல்லக்கூடாது. அங்க என்ன, இஹ பிரம்மணே நானா கிஞ்சன நாஸ்தி. இஹா இந்த பிரம்மத்து நடத்தல். இந்த என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னால துவைத்தம் துவைத்தத்தோட கூடியது சொல்லி இருக்கு அந்த பிரகரணத்துல. இஹான்னா இங்குன்னு அர்த்தம். இங்குன்னா துவைத்தத்துடன் கூடியதா காணப்படும் பிரம்மத்து நடத்தல். துவைத்தபதி பிரம்மணின்னு என்ன அர்த்தம்? துவைத்தத்துடன் கூடியதாக காணப்படும் பிரம்மத்தில். நானா கிஞ்சன நாஸ்தி. நானா கிஞ்சன துவைத்தம், துவைத்தம் இல்லை. துவைத்த தோற்றம் உள்ளதான பிரம்மத்தில் துவைத்தம் இல்லை என்று நான் சொன்னேனேயானால் அதுக்கு என்ன அர்த்தம்? பிரதிபன்னோபாதோ திரைகாரிக நிஷேத பிரதியோகித்துவம். எது எங்கே தோணுகிறதோ
அது அங்க இல்லை. வெள்ளி இருக்கிறதாக காணப்பட்டதான சுத்தியில் வெள்ளி இல்லை. பாம்பு இருக்கிறதாக காணப்பட்டதான கயற்றில் பாம்பில்லை. அப்படின்னு சொன்னா அந்த பாம்பு பொய்ன்னு சொல்றடோ இல்லையா, வெள்ளி பொய்ங்கிறோட. அதே போல துவைதவதி பிரம்மணி துவைதா பாவ ஞானம், துவைத்தம் இருக்கிறதாக தோணின பிரம்மத்தில் துவைத்தம் இல்லை என்று சொன்னோமே, ஆனால் அந்த துவைத்தம் மித்யாபூர்வமா இருக்கு. ஆகையால் இப்படித்தான் நேகநானாஸ்தி கிஞ்சனா எனக்கூடியதான ஸ்ருதியினால மித்யாத்வம் சொல்லப்பட்டது. அவர் அப்படிதான் சொல்லுவார், நேகநானாஸ்தி கிஞ்சனா இத்தியாதி சுதே மித்யாத்வே அவதிருதேன்னு. அது எப்படி சார்னு கேட்கக்கூடாது மறுபடியும். அது எப்படின்னு கேட்டேன்ல, திடீர் மித்யாத்வம் படிக்கும் தான் பதில் வரலாம். இது கீழே சொன்னதான பாட்டம். நேகநானாஸ்தி இத்தியாதி ஸ்ருதிபி பிரபஞ்சஸ்ய மித்யாத்வே அவதிருது. இத்தியாதி ஸ்ருதிபின்னு ஆதின்னு இருக்காது, என்னது ஏகமேவா த்விதீயம்ங்கிற ஸ்ருதி. அதுன்னு சொல்லியிருக்காரு முதல்ல. ததேவ சௌமீதம கிராதே ஏகமேவா த்விதீயம் அப்படிங்கிற ஏகமேவா த்விதீயம்ங்கிற ஸ்ருதியினாலையும் மித்யாத்வம் தெரிகிறதுன்னு சொல்லியிருக்காரு. எல்லாம் முதல்ல ஆரம்பத்திலேயே இவர் எல்லாம் சொல்லிட்டாரு. அதனால அதை இப்ப நான் சொல்லிட்டேங்கிறதான் வேகமா சொல்லிட்டு இருக்காரு. நேகநானாஸ்தி கிஞ்சனா இத்தியாதி ஸ்ருதிபி பிரபஞ்சஸ்ய மித்யாத்வே அவதிருதே ரஜ்ஜு சர்ப்பாதிவது பிரதிபாசமாத்திர சரீரத்வமேவ பிரதிபாச கால அதிர்ஷ்ட கால சத்வே பாதகம். ரஜ்ஜு சர்ப்பாதிகள் எப்படி பிரதிபாச மாத்திர சரீரத்துவம், எப்பொழுது தோணுகிறதோ அப்பொழுது மட்டும் இருக்கு. அதான பிரதிபாச மாத்திர சரீரத்துவம். எப்ப இருக்கோ எப்ப தோணுகிறதோ அப்பொழுது. உங்க சுக துக்கம் மாதிரி சுகம் இருக்கு சார், ஆனா எனக்கு தெரியல சார் சொல்லிவிடா. தலைவலி இருக்கு, ஆனா நாட் ஏபிள் டு காம்ப்ரஹெண்ட் இட் சொல்றிடம் இல்ல. தலைவலி இருந்தால் அறியப்படணும், அறியப்படலைன்னா இல்லேன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் சில பதார்த்தங்கள் பிரதிபாச மாத்திர சரீரம், எப்பொழுது இருக்கோ எப்பொழுது காணப்படுகிறதோ அப்பொழுதுதான் இருக்கு. பிரதிபாச மாத்திர சரீரத்வமேவ பிரதிபாச கால அதிரிக்த கால தத்துவே பாதகம். பிரதிபாச காலத்தை தவிர இன்னொரு காலத்துல இல்லை. அத பின்ன காலானாம் ஆத்ம பின்னானாம் பிரத்யவிஜ்ஞா பிராந்தி. அதாவது பின்ன காலமா இருக்கக்கூடியதான ஆத்ம வெவ்வேறு ஆத்மக்கள் அப்படின்னு சொல்றதெல்லாம் பிராந்தி. ஆத்மனி ஏக பிரதீதி ஏக காலாவச்சேதேன கட்டாதௌச்ச ஐக்கிய பிரத்யவிஜ்ஞா ந பிராந்தி. அது பிராந்தி இல்ல. ஆத்மனி ஏக பிரதீதி, எல்லா ஆத்மாவும் ஒண்ணுதாங்கிறதோ, ஏக காலாவச்சேதேன கட்டாதௌச்ச ஐக்கிய பிரத்யவிஜ்ஞா, ஒரே காலத்துல கட்டாதான் அதே கட்டம் தான் ஒரே கணத்துல இருக்கிறதுங்கிறது பிராந்தி இல்லை. ஏக காலாவச்சின்ன கட்டாதௌ ஆத்மனிச்ச அபேதே பாதகாபாவா. ஏன் சார் இது ஒண்ணுன்னு சொல்றீங்க? அது அபேதம் சொல்றதுக்கு பாதகம் இருக்கும். பாதகம் இருந்தா இல்லைன்னு சொல்லுவோம், பாதக ஞானம் இல்லை. அதுக்கப்புறம் புருஷாந்தர பிரதீதேன சக ஏக காலாவச்சேதேனாபி கட்டாதௌ பிரத்யவிஜானம் பிரம ஏவா. புருஷாந்தர பிரதீதேன, நான் ஒரு குடம் பார்க்கிறேன், அதே குடத்தையே நீங்க பார்க்கிறேன் ஒரே கணத்துல. நான் பார்த்ததே நீங்க பார்த்ததா இல்ல வெவ்வேறையா? இப்ப சாதாரண இந்த சேரை நானும் பார்க்கிறேன், நீங்களும் பார்க்கிறேன். நான் பார்த்த சேர் வேற, நீங்க பார்த்த சேர் வேறங்களா? இல்ல, ஜெனரலா இப்ப இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எல்லாரும் ஒரு சேர் தான் வரும். ஆனா திருஷ்டி திருஷ்டிவாதத்துல அவனவன் இல்லை. இன்னும் நீங்க பார்த்ததுனால நீங்க அந்த சேர் ஒன்று பண்ணிருக்கேன். இந்த வாதத்துல அது புருஷாந்தர பிரதீதேன சக ஏக காலாவச்சேதேனாபி கட்டாதவோ பிரத்யவிஜ்ஞானம். நீர் பார்த்ததான் நான் பார்த்தேன்னு சொல்றேன்னு பார்த்தல, இது பிரமம். பிரதிபாசஸ்ய பேதாத், அவனவனுடைய பார்வை வெவ்வேறு. அவனுடைய பார்வையினால அவன் ஒண்ணு சொல்லிவிட்டான். இது நம்ம ஞாபகம். அதேதான் பொருள் ஒன்னா இருந்தாலும் பார்க்கக்கூடியதான பார்வைகள் வெவ்வேறு என்கிறதை அவர் வித்யாரண்ய சுவாமி பஞ்சதிசையில அழகா சொல்லியிருக்கார். ஒரே ஸ்திரீ தான் இருக்கா. அந்த அம்மாவுடைய பையன் அந்த அம்மாவை அம்மான்னு ஒரு பக்தியோட பார்க்கிறான். அந்த அம்மாவுக்கு ஒரு மாமியார் இருக்கா. அவ எனக்கு நீ மாட்டு பண்ணு, ஆகையால் நான் சொல்லப்படி ஒரு அதிகார தோரணையில பார்க்கிறா. ஆத்துக்காரர் அந்த அம்மா மேல அபிமானத்தோட பார்க்கிறா. அந்த அம்மாவுக்கு நாத்தனார் இருக்க பாருங்க, அசூயோட பார்க்கிறா. ஏன்னா நாட்டுல தீ இருக்கிறவள் நாத்தனார். இப்படி இருக்கிற வியக்தி ஸ்திரீ சரீரம் ஒண்ணுதான். ஆனா அந்த ஸ்திரீ சரீரத்தை ஒவ்வொரும் பார்க்கக்கூடியதான
பார்வையில மாறுதல். ஆகையால் அதே மாதிரி திருஷ்டி வாதத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய பார்வை, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா நம்ம பாக்குறது நீர் பார்த்ததை தான் நான் பார்க்கிறேன்னு நினைக்கிறவர்கள அது பொய். இந்த வாதத்துல பிரதிபாதத்தை யதா இதுல சமர்ப்பணம் ஏகஸ்யாமேவ ரஜ்வாம் மந்தாந்தகார வஸ்தின்யாம் சாயங்காலம் ரொம்ப இருட்டும் இல்ல நல்ல வெளிச்சமும் இல்ல, அது போல சந்தர்ப்பம். ஒரு கயர் அங்கே இருக்கு, ஒரு 10 பேர் போயிட்டு இருக்க, 10 பேரும் அந்த கயரை பார்த்து பாம்புன்னு பிரமிச்சார். இது இப்படி எல்லாம் நடக்குமான்னு கேட்கக்கூடாது. நடந்ததுன்னா அப்ப என்ன விவகாரம்? 10 பேருக்கு ரஜ்வாம் மந்தாதகார வஸ்தின்யாம் தசானாம் யுகவத் சர்ப்ப பிரமேண பலாயமானாம். எல்லாரும் ஓடுறான், பாம்பு கண்டா எல்லாருக்கும் பயமா இல்லையா? எல்லாரும் ஓடுறான். பரஸ்பர சம்பாதேன வெறும் போய் ஏண்டா ஓடுறேன், பாம்பு அங்கே இருக்குன்னு ஓடுறேன்னா இவனும் பாம்பை பார்த்திருக்கான், அவனும் பாம்பை பார்த்திருக்கான், எல்லாரும் பாம்பை பார்த்திருக்கான். எல்லோருக்கும் ஒரு பாம்பு தான் காணப்பட்டதா இல்ல ஒவ்வொருத்தரும் பார்த்த பாம்பு வெவ்வேறையான்னு கேட்டார். இந்த பாம்பை போய் கேட்கணும்னு கேட்கறதுக்கு பலாயமானாம் பரஸ்பர சம்பாதேன ஏகையேவ சர்பா சர்வை அனுபவியதே. ஒரே பாம்பு தான் 10 பேரும் பார்த்தான்னு சொல்லல, இது தப்பு. ஏன்னா அவனுடைய மனசுல ஒவ்வொரு பாம்பு தோணிட்டு அவ்வளவுதான். இது பிரத்யவிஜா பிரமா என்ன அந்நிய பிரம சித்தத்திய அந்நியன ஞாதம் அசக்கியத்வா. நீர் பார்த்த பாம்பை தான் நான் பார்த்தேன்னு சொன்னேன்னா இது நியாயமா இது? ஏன்னா இந்த பாம்பு உங்க பிரமத்தினால ஏற்பட்டது, அது எனக்கு எப்படி தெரியும்? பிரம பதார்த்தங்கள்லாம் அவனுக்கு தனித்தனியோ இல்லையோ, அதனால இல்லை. நானும் அத்திர கதம் அபேத பிரமா சாதிரஸ்யாதே தற்காரணத்தை கஸ்யாபி அபாவாத் அப்படிங்கிறது மேல போறது. இது அடுத்த வாதம். திருஷ்டிவாதம்ங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்ல மாட்டேன், ஆனா அது அவசியம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு நாளைக்கு இந்த அனுபவம் நமக்கு வரும். இந்த வேதாந்தங்கள்லாம் எப்படின்னா, முதல்ல வேதாந்தங்கள் வாசிக்கிற காலத்துல நமக்கு பிரபஞ்சம் சத்தியம்ங்கிற எண்ணத்துலதான் ஆரம்பிச்சோம். வேதாந்தங்கள் வாசிச்ச பிறகு ஸ்ருதி சொல்றது பிரபஞ்சங்கள் வித்யாபூதம், இதுக்கு அதிஷ்டானமான பிரம்மன் தான் சத்தியம் அப்படிங்கிறது எத்தனை நாள் ஆன பிறகு வந்தது? வெகு நாட்கள் இதை ரொம்ப தீர்க்க காலம் சிரவணம் பண்ணின பிறகு இப்படி ஒரு எண்ணம். அதற்கு பிறகு இதை முத்தின பிறகு காணக்கூடியதான பிரபஞ்சம் எல்லாம் ஸ்ருதி சொல்றதுன்னு இல்லை, நிஜமாதான் போய் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த நிலையில இந்த திருஷ்டி வஸ்துவாதத்தை வச்சுக்கணும். இப்ப நம்ம சாதாரணமா இந்த நிலையில இருக்கோம். ஓஹோ, பிரம்மன் தான் சத்தியம், பிரபஞ்சம் பொய்ன்னு வேதாந்தங்கள்லாம் சொல்றது, இதுதான் நியாயமா இருக்கணும். நம்ம யோசனைக்கோ யுக்திக்கோ இதுதான் சரியா இருக்கு. இருந்தாலும் நமக்கு இந்த அந்த அளவுக்கு ஞானம் ஒரு நிச்சயம் வரல அப்படிங்கிற நிலையில நம்ம இருக்கோம். ஒரு நாளைக்கு அந்த நிச்சயம் வரும். நீங்க அனுபவிக்கிற காலத்திலேயே பார்த்து கொண்டிருக்கிற காலத்திலேயே பிரபஞ்சம் போய், ஆனா சினிமா பார்க்கறாப்புல ஏதோ காணப்படுகிறது எனக்குரியதான் நிச்சயம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு திருஷ்டிவாத அனுபவங்கள் இருக்கு. அதனால இது ஒரு நாளைக்கு வரக்கூடியது. அதனால நம்ம அவசியம் புரிஞ்சுக்கணும், அது சந்தேகம் இல்லை. ஆனா அது வர பரியந்தம் அந்த ஆர்குமெண்ட் என்ன சொல்றாரு, பௌத்தமாவது அந்த ஞானம் நமக்கு வரட்டும், அதுக்காக சொல்றது. இதை அடுத்த வாரம் மேல் பார்க்கட்டும்.